கரங்களை உயர்த்தி praise the Lord, hallelujah. கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதை கம்பீரமாக செய்யணும். நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதோ ஆமேன்னு சொல்கிறதோ எங்களுக்கல்ல, கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் அது. இப்போ இங்கேருந்து ஒரு சத்தியம் புறப்பட்டு வரும் பொழுது அதை சொல்கிறவரே யார் தெரியுமா? ஆமேன் என்கிறவர் தான் சொல்கிறார். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அது எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை. ஆமேன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எஸ் இட் இஸ் ஸோ. ஆம், அப்படித்தான், அப்படியே ஆக கிடவுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது ஆமேன் அப்படின்னு நீங்களே சொல்லணும். சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அது உங்களுடைய உள்ளத்தை தொற்றுச்சுன்னா உண்மையாகவே மீட்கப்பட்ட மக்களுடைய வாயிலிருந்து தானாகவே என்ன வரும் சொல்லுங்க? ஆம். இந்த ஆமேன் அல்லேலூயாலாம் பெந்தெகோஸ்தே சபைக்காரங்களுக்குரியது இல்லை, அது மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குரியது. praise the Lord. அதனால் எப்போதுமே நான் இதை உங்களை சொல்ல வைக்கிறது எதுக்குன்னா, நிறைய சபைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாஸ்டர்ஸ்மார் ஜனங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களா, தூங்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆமேன்னு சொல்லு அப்படின்வாங்க. அங்கே அது என்னத்துக்குனாலும் ஆமேன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நல்ல கவனிங்க, நான் பிறந்து வளர்ந்த திருச்சபை, அது ஆங்கிலிக்கன் திருச்சபை. அங்கே எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்தவ பைபிள் பெயர் தான் இருக்கும். என் பேரே ரூபன். எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி பைபிள்லேருந்து அதை மாதிரி ஆதாம், மோசே இப்படி தான் பேர் வைப்பாங்க. புது பெயர்கள் உங்களை மாதிரிலாம் இன்டர்நெட்லலாம் தேடிலாம் வைக்க மாட்டாங்க. சரிதா? அப்போ எங்கள் சர்ச்சில் ஆதாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். எங்கள் ஐயர்வாள் என்ன பண்ணார்னா, ஒரு முறை அங்கே எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் இப்படி தரையில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா, பின்னால் அவங்களுக்கு பெஞ்சு மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவர் ஆதாம் ஐயா வந்தார், சர்வீஸ்க்கு வந்தார், நல்லா தூங்கிட்டார். ஐயர்வாள் பிரசங்கத்தினுடைய பாதியில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? அதை ஐயர்வாள் கொஞ்சம் சத்தமாக, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு பிரசங்கத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருந்த ஆதாம் ஐயா நான் எங்கேயும் போகல, இங்கே தான் ஐயா இருக்கிறேன் அப்படின்னு. இதை மாதிரி இன்னைக்கு அநேகர் இப்படி நினச்சிக்கிறாங்க. இந்த ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கிறதெல்லாம் இதை மாதிரி ஒரு கூத்து பண்ணுறதுக்கு இல்லை. சென்னையில் நான் இளைஞனாக இருந்த பொழுது தினகரன், பாஸ்டர் ஜீவானந்தம் இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னையில் இப்போ ரிப்பன் கட்டிடம், அந்த மாநகராட்சி பில்டிங் பக்கத்தில் ஒவ்வொரு மாதம் முழு இரவு ஜெபம் நடத்துவாங்க. நான் அப்போ வேதாகம பள்ளி மாணவன். அப்போ ஒரு முறை அந்த முழு இரவு ஜெபத்தில் போகும்போது அதை முதல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒன்றுக்கு நடுவில் ஒரு டீ கொடுப்பாங்க, காபி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அது விடிய விடிய காலையில் 5 மணிக்கு தான் விடுவாங்க. நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அப்போ நான் வேதாகம கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பாதி நேரத்துக்கு அப்புறம் டீலாம் குடித்து நடு இரவுக்கு அப்புறம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க, வேதியஸ்தலுக்காக அப்படி இப்படின்னு. அப்போ அங்கே ஜெபம் நடத்துகிற சகோதரர் பேர் ஆபிரகாம் ராஜபாண்டியன். அவர் என்ன செய்தார்னாக்க, கர்ப்பமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்காக சுகப்பிரசவம் நடப்பதற்காக நாங்கள் அவங்களுக்காக என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், அவங்கெல்லாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னார். யாருக்காக ஜெபம்? கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு சுக பிரசவமாக இருக்கார். அங்கே ஒரு இவர் மாதிரி நல்ல ஒரு வாலிப தம்பி ஒரு தூண் பக்கத்தில் சாஞ்சி தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த கர்ப்பஸ்திரீகள்ங்கிறது காதில் வரல. ஜெபிக்க போகிறோம், எழுந்து நில்லுங்கன்னு அவனும் எழுந்து நின்ட்டான். உங்களுக்கு நான் சொன்ன கதை புரியலை போல. அதனால் சில சமயத்தில் சில பிரசங்கமாக பார்த்தீங்களா, உங்களை மாதிரி கம்முன்னு உட்காந்துருந்தா நரகத்துக்கு போகிறவங்களாம் கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்கன்னா ஒரு 500 பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூத்தடிக்கிற பிரசங்கியாரெல்லாம் நான் இங்கே நிற்கலைங்க. ஐ ஆம் சீரியஸ். தேவனுடைய வார்த்தையை தேவன் சொல்லுகிறபடி கொடுப்பதற்கு இங்கே நான் நிற்கிறேன்.
இங்கே பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்வதற்கு இங்க இருக்கிற யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. கர்த்தர் பேசுகிறார், அதை கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால பிரசங்கம் அப்படிங்கிறது என்னவோ கேஷுவலா நினைச்சா எழுந்து போகலாம், நினைச்சா போனை பார்க்கலாம், நினைச்சா வாட்சை பார்க்கலாம். சாரிங்க, கர்த்தர் பேசும்போதே நல்லா கவனிங்க, அப்படியே ஒரு காற்று அசைவு இருக்கக்கூடாது. அப்படின்னா இலை அசையாம மாறா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா பேசுகிறது பாஸ்டர் பேசினாலும் அவங்க அவங்களுடைய வார்த்தையை பேசல, யாருடைய வார்த்தையை பேசுறாங்க? கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கடந்து வர நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். கேட்கிறதுக்கு மனதாய் இருக்கிறவன், அங்க பைபிள்ல காதுள்ளவன் கேட்க கடவன் போட்டிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாருக்கும் காது இருக்குது ஆனா மனசு இல்லை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்பதற்கு மனதுள்ளவன் கேட்க கடவன். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். அல்லேலூயா. ஓகே, இப்போ மொழிபெயர்ப்போடு நாம தொடருவோம். ஆனாய்ச்சா? ஓகே, சொல்லுங்க. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். ஆண்டவர் இவர். அவர்னா அவர் எங்கே இருக்கிறார், இவர்னா இங்க இருக்கிறார்னு அர்த்தம். ಆತನಂದ್ರೆ ಎಲ್ಲೋ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಈತರಂದ್ರೆ ಇಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்போ இவர் அப்படின்னு ஒருத்தரை பேசணும்னா அவர் எங்க இருக்கணும்? இவரு ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ಇವರು ಎಲ್ಲಿರ್ತಾರೆ? இங்க இருக்கணும். அவர் அப்படின்னு பேசணும், அவரு எங்கேயோ இருக்கிறவரை தான் அவர்னு சொல்லுவோம். ಆತನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ಅವರು ಮತ್ತೆ ಯಾವುದೋ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இப்ப நம்முடைய ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற அவரா இல்ல இங்கே இருக்கிற இவரா? ಇವರು ನಮ್ಮ ದೇವರು. ಆತನು ಇಲ್ಲಿರುವ ದೇವರ ಅಥವಾ ಆತನು ಇಲ್ಲಿದ್ದದೆ ಬೇರೆ ಕಡೆ ಇರುವಂತ ದೇವರ? சொல்றான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಇರುವವನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya, praise the lord. தேவರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. குட்டி பசங்களா உங்க முகத்தை எனக்கு காட்டுற மாதிரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எங்கதான் நீங்க வருங்கால சந்ததியினர்ப்பா, உங்க முகத்தை பார்த்து நான் பேச விரும்புறேன். ಮುಖಗಳನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ஓகே, நம்ம தேவ ஜனங்கள் நம்ம தேவ சபையிலே கூடி வந்திருக்கிறோம். ನಾವು ದೇವ ಜನರುಗಳಾಗಿ ದೇವರ ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆமென், ஆமென். தேவ ஜனம் தேவ சமூகத்தில் கூடி வரும்போது என்ன நடக்கும்? ದೇವ ಜನರುಗಳು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿ ಬರುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அங்கே தேவன் வந்து அசைவாடுவார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಚಲಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. நான் ஒரு பல்லவி உங்களுக்கு பாட விரும்புகிறேன். ನಾನೊಂದು ಪಲ್ಲವಿಯನ್ನ ಹಾಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. நான் பாட்டுக்காரன்லாம் கிடையாது, ನಾನು ಒಳ್ಳೆ ಗಾಯಕನಂತ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஆனா அந்த பாடல் அர்த்தம் உள்ளது என்பதனாலே பாடுகிறேன். ಅದು ಆ ಹಾಡು ಅರ್ಥವುಳ್ಳದಾಗಿರುವುದರಿಂದ ಹಾಡ್ತೇನೆ. இது பல மொழியில நாங்க அதை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். ಈ ಹಾಡನ್ನು ಅನೇಕ ಭಾಷೆಗಳಿಗೆ சிங்கள இருக்குது, மலையாளத்துல இருக்குது, கன்னடால இருக்குது, தமிழ்ல எல்லாத்துலயும் நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம். ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಾಡನ್ನ ನಾವು ಅನುವಾದವನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. முழு பாடலையும் நான் பாடல, ஒரு அடியை நான் பாடுறேன், நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க பாடுனதுக்கு அப்புறம் நான் தேவ செய்தி கொடுப்பேன். ಪೂರ್ತಿ ಹಾಡನಾಡುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಪಲ್ಲವಿಯನ್ನು ಮಾತ್ರ ಹಾಡ್ತೇನೆ. ಹಾಡಿನ ನಂತರ ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. சின்னது எல்லாரும் கவனமா இருக்கு. எல்லாம் நல்லா சமணம் போட்டு நல்லா உட்காருங்க. பேண்ட்லாம் டைட்டாக இருக்குன்னு அப்படி குத்திக்கிட்டு உட்காந்துடாதீங்க, பேண்ட் டர்ன்னு போயிடும். ஏன்னா அந்த காலத்தில் பசங்கள்லாம் அப்படி தான், எங்கள் சேர்ச்சில் கூட அந்த போட்டு தள்ளுவோம் அதெல்லாம். அதனால் எல்லாம் நல்லா வசதியாக உட்காந்துக்கோங்க. ஏன்னா பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கணும். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ನೀವುಗಳು ಗಂಭೀರವಾಗಿ ಕೂತ್ಕೋಬೇಕಾಗಿ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார்.
அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். பாடுங்க எல்லாரும். தேவஜனம் கரங்களை தட்டி தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். மீண்டும் தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். பாடுங்க கரங்களை தட்டி. கூடும் நேரத்தில் ஆமென் வாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா ஹalleluya. தேவஜனம் கூடும் நேரத்தில் ದೇವಜನರು ಸೇರಿ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅಸೈವಾಡುವ ದೇವರು ಬಂದು ಚಲಿಸುವನು. அல்லேலூயா நான் பாடுவேன், ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹಾಡುವೆನು. அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ ನಾವು ಸೇರಿ ಹಾಡುವೆವು. தேவஜனமாக நம்ம கூடி வந்துட்டோமா? ದೇವಜನರಾಗಿ ನಾವು ಸೇರಿ தேவன் ಬಂದಿದ್ದೇವೆ. அசைவாடி கொண்டிருக்கிறாரா? ಇಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾನ. அந்த உணர்வோடு தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். ಆ ಮನವರಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ದೇವರ 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம். 1ನೇ ಸಮುವೇಲನು 30ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. 1 Samuel chapter 30 verse 19. 1ನೇ ಸಮುವೇಲನು 30ನೇ ಅಧ್ಯಾಯ 19. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. And there was nothing lacking to them, neither small nor great, neither sons nor daughters, neither spoil nor anything that they had taken to them. David recovered all. ಅಮಾಲೇಕರು ಒಯ್ದಿದ್ದ ಚಿಕ್ಕ ದೊಡ್ಡ ಒಡವೆಗಳಾಗಲಿ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಲಿ ಒಂದನ್ನು ಬಿಡದೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. அவர் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ಎಲ್ಲವನ್ನು ದಾವೀದನು ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. David recovered everything. ದಾವೀದನು ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. இந்த வேத பகுதி ஒரு பெரிய பகுதி. அதிலிருந்து இருந்து ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். ಈ ವಾಕ್ಯ ಭಾಗವು ಬಹಳ ಉದ್ದವಾದ ವಾಕ್ಯ ಭಾಗವಾಗಿದೆ. ಒಂದು ಸಣ್ಣ ಸಾಲನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. சவுலுக்கு பயந்து ಸೌಲನಿಗೆ ಹೆದರಿಕೊಂಡು தாவீது பல்வேறு இடங்களுக்கு மாறி 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 சென்று தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருந்த காலம் அது. ದಾವೀದನು ಅನೇಕ ನಾನಾ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಆತನು ಓಡುತ್ತಾ 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 ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿರುವಂಥ ಸಮಯವದು. அவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறி பெலிஸ்தியருடைய தேசத்துல போய் குடி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது.
ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ಗಟ್ಟ ಇಳಿದು ಹೋಗಿ பிலிஸ்தீர தேசದಲ್ಲಿ ಹೋಗಿ அடಗಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಬಂತು. காத் என்கிற ஒரு ராஜாவினிடத்தில் போய் அவன் அடைக்கலமாய் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ಘಾತ್ ಎಂಬ ಒಬ್ಬ ರಾಜನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಆಶ್ರಯ ಪಡೆಕೊಂಡನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ಅಂತಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ சிக்லாக் என்கிற ஒரு இடத்திலே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அங்கே கேம்ப் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. ಸಿಕ್ಲಗ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದಾವೀದನು ಮತ್ತು ಆತನ ಸಂಗಡಿಗದ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ ಒಂದು ದಂಡಾಗಿ ಅಲ್ಲಿ ಗೂಡಾರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ರು. அங்க நம்ம பார்க்கிறோம், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் எதிரிகளை முறியடிக்க அவங்க போயிருந்த பொழுது இன்னொரு எதிரி கூட்டம் வந்து அங்கிருந்த எல்லாரையும் எல்லாவற்றையும் அவர்கள் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். ಆ ಸಮಯದಂದು ದಾವೀದನ ಜೊತೆಗಿರುವಂತವர்கள் ಸೇರಿ ಮತ್ತೊಂದು ಶತ್ರು ಸಂಹಾರವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋದಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ நீங்க வீட்ல அப்புறமா இத படிச்சு பாருங்க. ಆತನ ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಕುಟುಂಬದವರ ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು ಶತ್ರು ಸಮೂಹ ಬಂದು ಬೀಳುತ್ತದೆ. அங்க ஒன்றும் இல்லை, அவங்க குடியிருந்த இடத்தில் இருந்த அந்த யுத்தத்திற்கு போன ஒரு சில 100 பேர் தவிர மற்ற எல்லாம் பெண் பிள்ளைகள் மனைவிங்க எல்லாவற்றையும் எதிரிகள் ஓட்டிட்டு போயிட்டாங்க. ದಾವೀದನ ವಾಸವಿದ್ದಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಹೆಂಡತಿಯರನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಆತನ ಜೊತೆಗೆ 100 ಮಂದಿಯನ್ನ ಬಿಟ್ರೆ ಮಿಕ್ಕಿ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದ ಶತ್ರುಗಳು ಬಂದು ಇವರನ್ನ ಒಯ್ದು ಬಿಟ್ಟರು. இப்போ தாவீது போய் கொள்ளையாடிட்டு அந்த எதிரிகளை வீழ்த்திட்டு சிக்லாகுக்கு திரும்பி வருகிறார். ಈಗ ದಾವೀದನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಶತ್ರುಗಳನ್ನ ಸಂಹರಿಸಿ ತಾನು ಅವர்கள் ಒಯ್ದಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. அங்க வந்து பார்த்தா கூடாரம் எல்லாம் காலியா கிடக்குது. ಆತನ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಗುಡಾರಗಳು ಖಾಲಿಯಾಗಿ ಬಿದ್ದಿತು. அவனோடு இருந்த எல்லாரும் எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையாய் நிற்கிறார்கள். ಆತನ ಮತ್ತು ಆತನ ಜೊತೆಗೆ ಹೋದಂತವರುಗಳ ಎಲ್ಲಾ ಮನೆಗಳು ಬರಿದಾಗಿ ಬರಿಗೈಗಳಲ್ಲಿ ಅವರು ನಿಂತಿದ್ದರು. அங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳ್ತದೆ? ದಾವೀದನು ಬಹಳವಾಗಿ ದುಃಖಪಟ್ಟನು. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. ಏಕೆಂದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. அவன் கூட இருந்தவங்க எல்லாம் மனசோர்வடைந்து தாவீது மேல கல்லெறிஞ்சிரலாமா அப்படின்ற அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க. ಆತನ ಜೊತೆಗೆ ಹೋಗಿ ಬಂದಂತವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕಳಕೊಂಡದರಿಂದ ದಾವೀದನನ್ನ ಕಲ್ಲೆಸೆದು ಹೊಡೆಯಬೇಕೆಂಬ ದುಗುಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த துக்கம் ஒரு பக்கம், ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡ ದುಃಖ ಒಂದು ಕಡೆ, தன்னுடைய சேவர்கள் போல தன்னோடு இருக்கிறவங்களும் தனக்கு விரோதமாய் எழும்பி பேசி அவனை தீர்த்து கட்ட முயற்சிக்கிறாங்க. இன்னொரு நெருக்கம், ತನ್ನ ಸೇವಕರುಗಳಾಗಿ ತನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಂಥವರು ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ಆತನನ್ನ ಮುಗಿಸಬೇಕೆಂಬ ಹಂಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஏங்க, ஆபத்தான நேரத்துல துன்பமான நேரத்துல துணையாயிருக்கிறவன் தாங்க நண்பன். ಆಪತ್ತು ಬಂದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಕಷ್ಟಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಜೊತೆಗಿರುವವನೇ ನಿಜವಾದ ಸ್ನೇಹಿತ. ஆபத்து நேரத்தில் நமக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் நண்பர்களை போல காணப்பட்டாலும் அவர்கள் தாங்க உண்மையான சத்துருக்கள். ನೋಡಿ, ಆಪತ್ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವಂತೆ ಅವರುಗಳು ನಟಿಸಿದ್ರು, ಅವರುಗಳು ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರೇ ನಿಜವಾದ ಶತ್ರುಗಳು. எல்லா விதத்திலும் எப்பக்கத்திலும் தாவீது நெருக்கப்பட்டான். ಎಲ್ಲಾ ವಿಧಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಂದಲೂ ದಾವೀದನು ಬಹಳ ಸಂಕಟಕ್ಕೊಳಗಾದನು. அப்போ தாவீது என்ன செஞ்சான் தெரியுமாங்க? உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு உடனே முடிவு எடுத்துறல. ಆಗ ದಾವೀದನು ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? ಆತನು ಕೋಪಾವೇಶದಿಂದ ಆತುರಪಟ್ಟು ತಕ್ಷಣ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான். ಆತನು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தாவீதுனுடைய சிறப்பாக நீங்க வேதத்துல பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தாவீது அதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்பான்.
ದಾವೀದನಲ್ಲಿ ಕಂಡು ಬಂದಂತ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಗುಣವೇನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದಾವೀದನು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಕರ್ತನನ್ನ ವಿಚಾರಿಸುವನಾಗಿದ್ದನು. கர்த்தர் எதையாயிலும் செய்ய அனுமதி கொடுத்தால்தான் தாவீது செய்வார், அல்லாவிட்டால் அமைதியாயிருப்பார். ಕರ್ತನು ಯಾವುದಾದರೂ ಒಂದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವುದಾದರೆ ಮಾತ್ರ ದಾವೀದನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ದೇವರು ಅಪ್ಪಣೆ ಕೊಡದಿರುವಾಗ ಸುಮ್ಮನಿರುತ್ತಿದ್ದನು. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை இங்க பார்க்கிறோம். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯಬೇಕಾದ ಒಂದು ಪಾಠವನ್ನ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் நாம் எதையும் செய்யக்கூடாது. ದೇವರ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ ನಾನು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಮಾಡಬಾರದು. நஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ துன்பமோ எதுவோ இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய சொல்லுகிறதை மாத்திரம் செய்வதுதான் வெற்றியின் ரகசியம். ನಷ್ಟವಾಗಿರಲಿ ಕಷ್ಟವಾಗಿರಲಿ, ನಮಗೆ ವೇದನೆಯಾಗಿರಲಿ ನಮಗೆ ಆನಂದವಾಗಿರಲಿ, ಯಾವುದೇ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಏನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ನಾವು ಮಾಡುವಾಗಲೇ ಅದು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದ ಜಯದ ರಹಸ್ಯವಾಗಿದೆ. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாம் செய்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். ನಾವು ಆತುರಪಟ್ಟು ಆವೇಶಪಟ್ಟು ಕೋಪಾವೇಶದಿಂದ ನಾವು ಮಾಡುವಂತ ಯಾವುದೇ ದುಡುಕಿನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕರ್ತನು ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಆತನು ಇರುವುದಿಲ್ಲ. அது வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன நஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். ಅದು ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು, ಸೇವೆಯಾಗಿರಬಹುದು, ಅದು ವ್ಯಾಪಾರವಾಗಿರಬಹುದು, ಏನೆನ್ನೇ ಮಾಡಿದರೂ ಕೂಡ ದೇವರ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ಮಾಡುವಾಗ ಕರ್ತನಿರ್ತಾನೆ. இப்ப தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, ಈಗ ದಾವೀದನು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕೇಳ್ತಾನೆ, ಸ್ವಾಮಿ, அந்த தண்டை, அதாவது அந்த எதிரிகளை நான் தொடர்ந்து பின்பற்றி போகட்டுமா, இல்ல நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறோம். ಸ್ವಾಮಿ, ನಾನು ಆ ಶತ್ರುಗಳನ್ನು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಬಹುದಾ, ಏನನ್ನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ವಿಚಾರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ಆಗ ದಾವೀದನ ಸಂಗಡ ಕರ್ತನು ಮಾತನಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ದಾವೀದನೇ, ನೀನು ಗಡ್ಡ ಇಳಿದು ಹೋಗು, ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲವನ್ನ ನೀನು ತಿರುಗಿ ತರುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதற்கப்புறம் தாவீது தன்னோடு இருந்த அந்த முறுமுறுக்கிறவர்களை தான் கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ಅದಾದ ನಂತರ ಪ್ರಿಯದೇವ ಮಕ್ಕಳೇ, ಈತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿದಂತ ಅವರುಗಳನ್ನೇ ದಾವೀದನ ಜೊತೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಹೋಗಿ ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಯಿತು ವಾಕ್ಯ ಓದಿದ್ದೇವೆ. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ಶತ್ರುಗಳು ಬಂದು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಒಯ್ದಿದ್ದಂತ ಸಣ್ಣವರಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಲಿ ಗಂಡು ಮಕ್ಕಳಾಗಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ತಂದನು. ஏன் அவன் திருப்பிக் கொண்டான் சொல்லுங்க? ಏಕೆ ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನು? இந்த வெற்றி அவனால எப்படி அடைய முடிஞ்சது? ಈ ಜಯವು ಆತನಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಹೇಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು? அவனுடைய யுத்த தந்திரத்தினால் அல்ல, ಆತನ ಯುದ್ಧದ ತಂತ್ರಗಾರಿಕೆಯಿಂದ, அவனுடைய கரங்களின் பலத்தினால் அல்ல, ಆತನ ಕರಗಳ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ. போ என்று கர்த்தர் சொன்னார். ಕರ್ತನು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ಅವರುಗಳನ್ನು ನಿನ್ನ ಕೈಗಳೇ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ, நீ ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ನೇನು ಒಂದನ್ನು ಕೂಡ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ತಿರುಗಿ ತರುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟನು. போ, செயல்படு என்கிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். ಹೋಗು, ಕಾರ್ಯಗತನಾಗು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ನುಡಿ ಬರಬೇಕು. நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு ஜெயம் தருவேன் என்று கர்த்தர் பேசினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாய் மாறுவோம். ನೀನು ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುವಾಗ ನಾವು ಹೋಗುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗುತ್ತದೆ. இங்க அமர்ந்திருக்கிற நம்முடைய தேவதாசன் அருமையான ஐயா அவர்கள் 52 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருச்சபையை துவங்கின பொழுது அவருடைய சுய இஷ்டத்தின்படி துவங்கி இருந்து வந்தார். அப்படின்னா இடையில வந்த சுனாமி போன்ற போராட்டங்கள்ல அவர் காணாமலேயே போயிருந்திருப்பார்.
இருக்கிறார். ನಮ್ಮ ನಡುವೆ ಇರುವಂತಹ ಘನ ಸೇವಕರಾದ ಅಯ್ಯನವರು 55 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ವೇಳೆ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಅವರು ಈ ಸಭೆಯನ್ನ ಸೇವೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ತೀರ್ಮಾನದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಿರುವುದಾದರೆ ಈ ಸೇವೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದ ಹೋರಾಟಗಳು ಸುನಾಮಿ ಅಂತ ಬಂದ ಅಲೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಬಡಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. 55 வருடமா ஒரே ஊர்ல ஒரே இடத்துல ஒரே சபைக்கு என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் இன்றைக்கு ஊழியக்காரரை அமர்ந்து இருக்கிறாருன்னா அது அவருடைய சுய புத்தியினால் வந்ததல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் வந்தது என்பதை இந்த காலவெளியிலே நாம் அங்கீகரிக்க வேண்டும். ಅವರು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಈ 55 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಏನೇ ಹೋರಾಟ ಬಂದರು, ಏನೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರು, ಅವೆಲ್ಲವುಗಳಲ್ಲಿ ಅವರು ಬಗ್ಗಿ ಹೋಗದಂತೆ ಕ್ಷೀಣಿಸಲ್ಪಡದಂತೆ ನಿಂತು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತು. ಕರ್ತನು ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಲೇ. தாவீதுக்கு இருந்தவைகளை கொள்ளையாடி கொண்டு போனது போல நம்முடைய தகப்பனுக்கு இருந்த எத்தனையோ காரியங்களை, ஆத்துமாக்களை, ஊழியங்களை எத்தனையோ பேர் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். ದಾವಿದನ ಜೊತೆಗಿದ್ದಂತವರುಗಳಲ್ಲೂ ದಾವಿದನ ಆ ಒಂದು ಹೆಂಡತಿಯರನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಶತ್ರುಗಳು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ ಹಾಗೆ ಅಯ್ಯನವರ ಜೊತೆ ಇದ್ದಂತವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ಬೋದು. அவர் இழந்தவைகள் ஏராளம், ಅವರು ಕಳಕೊಂಡದ್ದು ಅನೇಕವಾಗಿರಬಹುದು, பெற்றுக்கொண்டவைகள் அதைவிட ஏராளம், ಪಡೆದುಕೊಂಡಂತವುಗಳು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೇರಳವಾಗಿವೆ. இழந்தவைகள் ஏராளம், ಕಳಕೊಂಡವುಗಳು ಹೆಚ್ಚಾಗಿವೆ, பெற்றுக்கொண்டவைகள் அதைவிட ஏராளம். ಪಡೆದುಕೊಂಡಂತವುಗಳು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ போன ஜனங்களை விட அதிக தகுதியுள்ள திறமையுள்ள மக்களை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಜನರಿಗಿಂತಲೂ ಸಭೆಯೊಳಗೆ ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಗುಣಮಟ್ಟವುಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தாவீது சந்தித்த அதே நெருக்கடியை தேவனுடைய மனிதனும் நாங்களும் சந்தித்திருக்கிறோம். ದಾವೀದನು ಸಂಧಿಸಿದಂತ ಆ ಒಂದು ಸಂಕಟಕರವಾದಂತ ಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಸೇವಕರಾಗಿ ನಾವು ಕೂಡ ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನಂಬಿಗಸ್ತನು ಹೆದರನು. பதறாமல் இருந்ததுனால தாங்க இந்த 55வது ஆண்டு விழாவை இந்த கால வேளையில நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ಹೆದರದೇ ಇದ್ದಿರುವುದರಿಂದಲೇ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ 55ನೇ ವರ್ಷದ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವವನ್ನ ನಾವು ಸಂಭ್ರಮದಿಂದ ಆಚರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், ಕರೆದವನ ನಂಬಿಗಸ್ತನು, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ಆತನು ನನಗೆ ನೇಮಿಸಿದ್ದನ್ನು நான் நம்புவது கர்த்தராலே வரும். ನಾನು ನಂಬಿದ್ದು ಕರ್ತನಿಂದಲೇ. உயிரோடு இருக்கிறார், ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪ. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ಆತನು ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರೂ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವನು. இந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். ಈ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು இந்த விசுவாசம் நம்முடைய சபைகளை காப்பாற்றும். ಈ ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಸಭೆಗಳನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. 56வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க போகிற நீங்கள் இந்த காலவேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். 56ನೇ ವರ್ಷದೊಳಗೆ ಹೆಜ್ಜೆ ಇಡುತ್ತಿರುವಂತ ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೊಂದು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಕರ್ತನ ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ನೀವು ಒಂದನ್ನು ಬಿಡದೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಕರ್ತನ ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆ. கடந்த காலங்களிலே நீங்கள் இழந்து போன அனைத்தையும் நீங்கள் மீண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಕಳಕೊಂಡಿದ್ದೀರೋ ಅವೆಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಹಿಂದಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದು ಕರ್ತನ ಹೆಬ್ಬಯಕೆ. நேற்றைக்கு நான் சொன்னேன், கணக்கு கேட்கும் கர்த்தர் வரப்போகிறார். ನಿನ್ನೆಯ ದಿನ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಲೆಕ್ಕ ಕೇಳುವ ಕರ್ತನು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். எரேமியா 13:21 பார்க்கிறோம். ಓದದಿರಿ, ಕರ್ತನ ವಚನದಲ್ಲಿ ಎರೇಮಿಯನು 13:21 ಓದ್ತೇವೆ. அவர் உன்னை விசாரிக்கும் போது நீ என்ன சொல்லுவாய்? ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವಾಗ ನೀನು ಏನು ಹೇಳುತ್ತೀ? அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? ಆತನು ನಿನ್ನ ಬಳಿ ವಿಚಾರಿಸುವಾಗ ಆತನಿಗೆ ನಿನ್ನ ಉತ್ತರವೇನು? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் குறித்து ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை விசாரிப்பார். ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತವುಗಳ ಬಗ್ಗೆ ದೇವರು ವಿಚಾರಿಸುವನು. பாருங்க, இப்ப சிக்லாக்ல தாவீது எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார்.
நிற்கிறான். ಗಮನಿಸಿಗ ಚಿಕ್ಲಗ್ನಲ್ಲಿ ದಾವೀದನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. இப்ப அவன் மனசு சொல்லுது, ಈಗ ಆತನ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತದೆ, கையில கர்த்தர் ஒப்புவித்தவைகளெல்லாம் நான் இழந்துட்டு நிக்கிறேனே, கர்த்தர் என்னை விசாரிக்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்லுவேன்? ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿ ಬರಿಗೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನಲ್ಲ, ಒಂದು ವೇಳೆ ಕರ್ತನ ನನ್ನ ಬಳಿ ವಿಚಾರಿಸುವುದಾದರೆ ಆತನಿಗೆ ನಾನು ಏನು ಉತ್ತರ ಕೊಡಲಿ? திருச்சபை மக்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன்னை நான் ஒரு நாள் விசாரிக்க போகிறேன், எனக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? ದೇವರ ಸಭೆಯೊಳಗಿರುವಂತಹ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಒಂದು ದಿನವೂ ಕರ್ತನ ಆತನ ವಿಚಾರಣೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ವಿಚಾರಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಆತನಿಗೆ ಏನನ್ನ ಹೇಳುವಿ? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳಬಹುದು, ಸ್ವಾಮಿ ನಾನು ಏನನ್ನ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೇನೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಮಾಡತಕ್ಕ தாவீதை போல ದಾವೀದನ ಹಾಗೆ கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಅಡ್ಡಲಾಗಿ ಬೋರಲು ಬಿದ್ದು தாழ்மையோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் ತಾಳ್ಮೆಯೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಮನಸ್ಸಿನೊಂದಿಗೆ, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? ಸ್ವಾಮಿ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆನ್ನುತ್ತೀ? என்னுடையவைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போனவர்களை நான் தொடர்ந்து பின் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்று ஆண்டவரிடத்தில் விசாரியுங்கள். ನನ್ನವುಗಳನ್ನ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಒಯ್ದು ಹೋಗಿರುವಂತಹ ಶತ್ರು ಸಮೂಹಗಳನ್ನ ನಾನು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕೋ ಹೋಗಬಾರದೋ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ವಿಚಾರಿಸು. இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவும் வந்த நம்முடைய ரட்சகர், நீ இழந்து போனவைகளை எப்படி மீட்டு கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையை அவர் தருவார். ಕಳಕೊಂಡಂತವುಗಳನ್ನ ಕೆಟ್ಟು ಹೋದದ್ದನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಂತ ಕರ್ತನು ನೀನು ಕಳಕೊಂಡಿರುವಂತವುಗಳ ಬಗ್ಗೆ ಕರ್ತನ ಬಳಿ ವಿಚಾರಿಸುವಾಗ ಹಿಂದಿರುಗಿ ಕೊಡುವಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನ ನನಗೆ ಗೋಚರಪಡಿಸುವನು. யோபு 6வது அதிகாரம் 24 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யோபನ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், ನನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡ್ರಿ, நான் மௌனமாயிருப்பேன். ನಾನು ಮೌನವಾಗಿರುವೆನು. நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ಎಡವಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೋ ಅದನ್ನು ನನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡ್ರಿ. நல்ல கவனிச்சு பாருங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், ನನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿ, நான் மௌனமாய் கேட்பேன். ನಾನು ಮೌನವಾಗಿದ್ದು ಕೇಳಿಕೊಳ್ಳುವೆನು. எதிலே தவறினேனோ, ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ತಪ್ಪಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೋ, எதை தவற விட்டேனோ, ಯಾವುದನ್ನ ಎಡವಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೋ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ಅದನ್ನ ನನಗೆ ಗೋಚರಪಡಿಸಿರಿ. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு ஜெபமாய் மாற்றிக் கொள்ளுங்க. ಈ ಒಂದು ಮಾತನ್ನ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்களின் நேரங்களிலே ನಷ್ಟಗಳು, ಕಷ್ಟಗಳು, ದುಃಖಗಳು, ನಿಮಗೆ ವಂಚನೆಗೆ ಉಂಟಾಗುವಂತ யோபுவை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ಯೋಬನ ಹಾಗೆ ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ ಕೇಳಿರಿ, ஆண்டவரே எனக்கு உபதேசம் பண்ணும், ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡು. நான் பேசாம மௌனமா இருந்து நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். ನಾನು ಮಾತನಾಡದೆ ಮೌನದಿಂದಿದ್ದು ನೀವು ಹೇಳುವುದನ್ನ ಕೇಳುವೆನು. நான் எதுல தவறு செய்தேனோ, தவறிட்டேனோ, தவற விட்டுட்டேனோ அதை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದನೋ, ಯಾವುದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ತಪ್ಪಿದ್ದೇನೋ, ಎಡವಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೋ ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. எப்போதாவது இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துட்டா, ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಕಷ್ಟ ஐயோ சாத்தான் சோதிக்கிறான், ಅಯ್ಯೋ ಸೈತಾನನ அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ಅಯ್ಯೋ ಅವರೇನೋ ಮಾಡ್ಬಿಟ್ಟು எல்லாமே எனக்கு எதிராಗಿ நடக்குது, ಎಲ್ಲವೂ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. வாழ்க்கையில அப்படி செய்யறதே இல்லைங்க. ನಾನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. சபையில ஒரே ஒரு ஆத்துமாவை நான் இழக்க நேரிட்டாலும் ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ಕೂಡ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்து ದೇವರ ಪಾದಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ஆண்டவரே இதை ஏன் அனுமதித்தீர்? ಸ್ವಾಮಿ ಇದನ್ನು ಯಾಕೆ ನೀವು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ? எதிலே மாறிக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? ನಾನು ಯಾವುದನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನೀವು ಬಯಸುತ್ತಿದ್ದೀರಿ? மற்றவர்களை என்னால் மாற்ற முடியாது, நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். ಸ್ವಾಮಿ ನಾನು ಇತರರನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನೀವು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿರೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇನೆ. அது மாறணும், அவங்க மாறணும், இது மாறணும், இவங்க மாறணும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ಅವರು ಬದಲಾಗಬೇಕು, ಇವರು ಬದಲಾಗಬೇಕು, ಇದು ಬದಲಾಗಬೇಕೆಂದು ನಾವು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனா யோபு சொல்றார், நான் எங்க தவறினேனோ அதை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ಆದ್ರೆ ಯೋಬನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಸ್ವಾಮಿ ನಾನು ಯಾವ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೋ
ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. தாவீது அதைத்தான் செய்தான். ದಾವೀದನು ಅದನ್ನೇ ಮಾಡಿದನು. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் சொல்லும். ಸ್ವಾಮಿ ನಾನು ಏನನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು. அப்படி ஜெபிக்க பழகுங்க. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சாத்தான் அவனையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ಸೈತಾನನ ಎಂಬುದಾಗ ಅವನ ಬಗ್ಗೆನೇ அவன் செய்றான். ಅವನ ಕೆಲಸ ಅವನು ಮಾಡ್ತಾನೆ. நம்ம வேலையை நாம செய்யணும். ನಮ್ಮ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಬೇಕು. கர்த்தருடைய பாதத்துல விழணும். ಕರ್ತನ ಪಾದಗಳ ಬಳಿ ಬೀಳಬೇಕು. அந்த நாட்கள்ல ரட்டுடுத்தி சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்தது போல நாம் மனம் உடைந்து உபவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இழந்தவைகளை மீட்டுக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறவன் தாங்க புத்தியுள்ள விசுவாசி. ಆ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ಪ್ರೇದೇವ ಮಕ್ಕಳ ಗೋಣಿತಟ್ಟನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅವಳ ಬೂದಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಧೂಳಿನಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡವರಾಗಿ ತಮ್ಮನ್ನು ತಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತಾವು ಮನ ಮುರಿದವರಾಗಿ ಸ್ವಾಮಿ ನಾವು ಯಾವ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಮಗೆ ಹವ್ಯಾಸಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரೇ. ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು, ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು, ಏನನ್ನ ನಡೆಸಿಕೊಡಬೇಕೆಂದು ತಿಳಿಸಿಕೊಡು ಪವಿತ್ರಾತ್ಮರೇ. அந்த கால பக்தன் ஒருத்தர் பாடினார். ಆ ಕಾಲದ ಭಕ್ತರೊಬ್ಬರು ಹಾಡಿದ್ರು, பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுங்க. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுங்க எல்லாரும். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே ಸ್ವಾಮಿ நான் என்ன செய்ய வேண்டும், ನಾನು ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು, என்ன சொல்ல வேண்டும், ನಾನು ಏನನ್ನ ಹೇಳಬೇಕು, எங்கு செல்ல வேண்டும், ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು, எப்படி நடக்க வேண்டும், ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು நீங்க சொல்லுங்க. ನೀವು ತಿಳಿಸಿಕೊಡಿ. நான் கீழ்ப்படி ஆயத்தமாய் இருக்கிறேன். ನಾನು ವಿಧೇಯನಾಗಲು ಸನ್ನದ್ಧನಾಗಿದ್ದೆ. தாவீது சிக்லாகிலே கதறினான். ದಾವೀದನು ಚಕ್ಲಗಲ್ಲಿ ಆತನು ದುಃಖಪಟ್ಟು எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையாய் நிற்கிறேன். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳುಕೊಂಡವನಾಗಿ போனவனாய் நிற்கிறேன். ನಾನು ಸೋತು ಹೋದವನಾಗಿ அவமானப்பட்டு நிற்கிறேன். ಅವಮಾನಿಸಲ್ಪಟ್ಟು தலையிலிருந்து பார்க்க முடியவில்லை. ನಾನು ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. என்னோடு இருக்கிறவர்களே என்னை நிந்திக்கிறார்கள். ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವಂತವರೇ ನನ್ನನ್ನು ನಿಂದಿಸುವರಾಗಿರಲ್ಲ. பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று ஆண்டவரே. ಹಗಲು ರಾತ್ರಿ ನನ್ನ ಕಣ್ಣೀರೇ ನನಗೆ ಆಹಾರವಾಯಿತು. அமர்ந்திருப்பதா முன்னோக்கி செல்வதா பாதை தெரியாத குருடனை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಕೂತುಕೊಂಡಿರುವುದೋ ಅಥವಾ ಮುಂದುವರಿಯುವುದೋ ನನಗೆ ಸ್ವಾಮಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ 55 வருஷம் இந்த ஊழியத்தை நாங்க இழுத்து நடத்தி தேவ கிருபையினால வந்துட்டோம் ஆண்டவரே. 55 ವರ್ಷಗಳ ಕಾಲದಿಂದ ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. 56ல 57ல 60ல அடுத்து வருகிற வருஷங்கள்ல நாங்க என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோம் சொல்லி எங்களுக்கு பாதை தெரியல ஆண்டவரே. 56ರಲ್ಲಿ 57ರಲ್ಲಿ 60ರಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು, ಹೇಗೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಮಾರ್ಗಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நான் செய்ய வேண்டியதை எனக்கு கற்றுத்தாரும். ನಾನು ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನು ನನಗೆ ಕಳಿಸಿಕೊಡು. நான் போக வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். ನಾನು ಹೋಗಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು. வரப்போகிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளான மனிதனின் மன கண்களை திறப்பீராக. ಮುಂಬರುವ
ಬರುವಂತ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ನೀನು ಬೆಳಗಿಸು. உம்மாலே அல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಏನೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நான் பலவீனமானவன், ನಾನು ಬಲಹೀನ, நான் பலனற்றவன், ನಾನು ಬಲವಿಲ್ಲದವನು. வழிகாட்டும் ஆண்டவரே. ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸು. தாவீதுக்கு வழிகாட்டின ஆண்டவர் தாங்களுக்கும் வழிகாட்ட விரும்புகிறார். ದಾವೀದನಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ ದೇವರು ನಿನಗೂ ದಾರಿ ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತಿದ್ದಾರೆ. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார் என்று காத்திருக்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ಮುಂದಿನ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಏನನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನ ಕರ್ತನು ಎಲ್ಲಿಂದಲೋ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕಾದು ಕೂತುಕೊಂಡಿರಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಕರ್ತನು ಮಾತಾಡ್ತಾರೆ. கர்த்தர் சொன்னபடியே தாவீது செயல்பட்டான். வேதம் சொல்லுகிறது ஒன்று கூட குறையாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். ದಾವೀದನಿಗೆ ಕರ್ತನು ತಿಳಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ ದಾವೀದನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಒಂದನ್ನು ಬಿಡದೆ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. சொந்த புத்தியில நீ போனா அங்கொன்றும் இங்கொன்றும் கொஞ்சமா தான் நீ திருப்பிக்குவ. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ನೀನು ಹೋಗುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ತೀಯ. கர்த்தர் சொல்லி போனா முழுமையாய் திருப்பிக் கொள்ளுவாய். ದೇವರು ಹೇಳಿ ನೀನು ಹೋಗುವುದಾದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿ. அல்லேலூயா, ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா இத? ನಂಬ್ತೀರಾ ಈ ಮಾತನ್ನ? தாவீது இழந்ததை திருப்பிக் கொண்டான். ದಾವೀದನು ಕಳಕೊಂಡಂತನ್ನ நாம எதை இழந்திருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದನ್ನ ಕಳಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க எதை இழந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರುವಂತ ನೀವು அதை குறித்து ஏதாகிலும் உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? ನೀವು ಕಳಕೊಂಡಿರುವಂತವುಗಳ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ನಿಮಗೆ வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் எதை இழந்தோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಕಳಕೊಂಡಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. வாசிங்க Revelation chapter 2 verse 4. ಕೀರ್ತನೆಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಟಣೆ 2:4. ಆದರೆ ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯೇನೆಂದು ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. Nevertheless I have somewhat against thee, because thou hast left thy first love. Okay. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை உண்டு? ಯಾವ ಕೊರತೆ ಇದೆ? நீ இன்னைக்கு காணிக்க கொஞ்சமா போட்ட. ಇವತ್ತು ನಿನ್ನ ಕಾಣಿಕೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹಾಕ್ದೆ. ஆண்டவர் காணிக்கைக்காக உண்ட பிச்சை எடுக்கிற தேவன் அல்ல. ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ದೇವರು ಅದರ ಕಾಣಿಕೆಗಾಗಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವ ದೇವರಲ್ಲ. நீ உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது உண்மையானால், ನೀನು ನಿನ್ನನ್ನ ಸ್ವಾಮಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದ್ದು ಸತ್ಯವಾದ್ರೆ, இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். ನಿನ್ನದೆಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. அதனால நீ இப்ப இன்னைக்கு காணிக்கை போட்டது குறித்து பெருமைப்படாத. ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ನೀನು ಹಾಕಿರುವ ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ ದೊಡ್ಡಸ್ತಿಕೆ ಬೇಡ. ஒருவேளை இந்த ஆனிவர்சரிக்காக நீ ஒருவேளை காணிக்கை பணம் கொடுத்திருக்கலாம், அதை குறித்தெல்லாம் பெருமை கொள்ளாத. ಅಥವಾ ಈ ಒಂದು ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದ ಕೂಟಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿರಬಹುದು, ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಳ ಬೇಡ. ஒன்றுமே இல்லாம வெறுங்கையோடு அலைந்த உண்மை இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பணிக்காக கொடுக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதற்கு நன்றியோட கொடு. ಒಂದಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ಏನಕ್ಕೂ ಕೂಡ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವನಾಗಿ ಬರಿಗೆಯಲ್ಲಿ ಅಲದಾಡುತ್ತಿದ್ದ ನಿನ್ನನ್ನ ಇವತ್ತು ಕರ್ತನ ಸೇವೆಗೆ ಸಭೆಗೆ ಕೊಡುವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿದ್ದಾನಲ್ಲ, ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿರು. ஒருவேளை இந்த காலவேளையில ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ கோட்டு சூட்டோட வரலன்னு உன் மேல குறையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல. ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ಸಭೆಗೆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವಂತ ನಿಮ್ಮಗಳು ಕೋಟು ಸೂಟು ಹಾಕೊಂಡು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ತಪ್ಪು ಹೊರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಚರ್ಚಿಲ್ ಎಸಿ ಇಲ್ಲ ಆಂಡவர் குறைಪಟ್ಟು ಕೊಳ್ಳல. ಅಯ್ಯೋ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ஏசி இல்லவல்ல ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ತಪ್ಪು ಹೊರಿಸಿಲ್ಲ. ஆண்டவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து போனாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ಆದರೆ ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟಿದ್ದೀ ಎಂದು ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படித்தான் சொல்றாரா? ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿಯು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೋ?
இந்த 55 வருட மூத்த திருச்சபையை பார்த்து இந்த காலங்களில் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறாரா? ಈ 55 ವರ್ಷಗಳ ಕಾಲವನ್ನು ಮುಗಿಸಿರುವ ಹಿರಿಯ ಸಭೆಯಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, இந்த திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த காலத்துல கர்த்தர் மேல் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாய். ಈ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಂತ ದಿನಮಾನದಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೆ. நீங்க இந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்புன உடனே 55 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்க்காதீங்க. முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல முதல் அன்பை வைத்திருந்தாய். ஆனா இன்னைக்கு அந்த அன்பை யார் மேலேயோ எதன் மேலேயோ வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳು 55 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡದಿರಿ. ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡೆದು ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಬಂದ ಆ ಮೊದಲ ದಿನದಂದು ಕರ್ತನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೆ. அன்பை இழந்து போனாய் என்கிற வார்த்தை வருடங்கள் நாட்களோடு சம்பந்தம் உடையதல்ல, உன் இருதயத்தின் நினைவுகளோடு சம்பந்தம் உடையது. ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದಿನಗಳ ಕುರಿತಾಗಿ ವರ್ಷಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ, ನಿನ್ನ ಭಾವನೆಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಿನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு கால கட்டத்துல காலையில மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எழும்பும் போதே ஆத்துமா தேவன் மேல் உள்ள அன்புக்காக தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருந்தது. ಒಂದಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದ ಕೂಡಲೇ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಆ ಒಂದು ಜಿಂಕೆಯಾದದ್ದು ನೀರಿನ ಹೊರತೆಗಳಿಗಾಗಿ ಹೇಗೆ ತವಕ ಪಡುತ್ತದೋ ನೀನು ಕರ್ತನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ತವಕಿಸುತ್ತಿದ್ದೆ. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தா கர்த்தாவே என்னை காப்பாத்துன்னு சொல்ற. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮಿಕ್ಕ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸ್ವಾಮಿ ಏನಾದ್ರೂ ಹೇಳು ಅಂತ ಕೇಳ್ತೀಯ. ஆதி அன்பு என்பது நல்லா திரும்ப கவனிங்க. பல காலங்களுக்கு முன்பு இருந்த அன்பல்ல, முதல் அன்பு. முதல்ல யாரை நேசிப்போம்? கர்த்தரை, அதுக்கப்புறம் குடும்பத்தை, அதற்கப்புறம் ஊழியத்தை ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன தூக்கி பின்னால போட்டுட்ட, மத்த எல்லாத்தையும் தூக்கி முன்னால வச்சிருக்கிற. ஓ மேல நான் குறையா இருக்கிறேன்னு எக்காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವರ್ಷಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ. ನೀನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಮೊದಲು ಕರ್ತನು, ಎರಡು ನಿನ್ನ ಕುಟುಂಬ, ಮೂರನೇದು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದ್ದಿತ್ತು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲವನ್ನು ಮೊದಲಿಗಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಬದಿಗಿಟ್ಟಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಜನರು ನನ್ನ ಸಂಗಡ ಹೇಳಿದಾಗ ನಾನು ಹರ್ಷದಿಂದ ಇದ್ದೇನು. ஆனா இன்னைக்கு மகிழ்ச்சி இல்ல, முக்கி முனகிட்டு வர. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಸಂತೋಷವಿಲ್ಲ, ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಪಿಸು ಮಾತಾಡಿ ಬರುತ್ತಿದ್ದೀಯಾ. முந்திலாம் பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீ எதிர்பார்த்தான. இப்போ எப்போ முடிப்பாங்கன்னு வாட்ச பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. ಆದ್ರೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲ್ವಾ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ವಾಕ್ಯ ಕೇಳೋಣ ಹಂಬಲವಿದ್ದಂತ ನಿಮಗೆ ಇವತ್ತು ಯಾವಾಗ ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸ್ತಾರ ಅಂತ ಹೇಳಿ ವಾಚನೆ ನೋಡ್ತಾ ಇದೆಯಾ. இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, அந்த ஒரு நாள்ல எங்க வேலையை செய்யணும். பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்றாங்க, பாஸ்டிங் பிரேயருக்கு வாங்கன்றாங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங் வாங்கன்றாங்க, வீட்டு கூட்டத்துக்கு வாங்கன்றாங்க. இதெல்லாம் யாரால முடியும் நீ சொல்ற? ಇವತ್ತೆಲ್ಲ ನಾವು ಹೇಳಲು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ, ನಮಗೆ ಸಿಗೋದೇ ಭಾನುವಾರ ಒಂದು ದಿನ, ಆ ದಿನವೇ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. ಆದ್ರೆ ಆ ದಿನವೂ ಕೂಡ ಇವರುಗಳು ನಮ್ಮನ್ನ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ತ್ರೀಯರ ಕೂಟಕ್ಕೆ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಮನೆ ವಾರ್ತೆ ಕೂಟಕ್ಕೆ ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. இதெல்லாம் அநேக திருச்சபைகள் ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறாங்க, அதோட பூட்டியாச்சுன்னா திரும்ப ஞாயிற்றுக்கிழமை தான் திறக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ಈ ಹೊತ್ತು ಅನೇಕ ದೇವ ಸಭೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಭಾನುವಾರ ತೆರೆದು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅದರೊಂದಿಗೆ ಸಭೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಾಕ್ತಾರೆ, ತಿರುಗಿ ಮತ್ತೆ ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ತೆಗಿತಾರೆ. பைபிள் ஸ்டடி இல்ல, ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಇಲ್ಲ, பாஸ்டிங் பிரேயர் இல்ல, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, யாரும் வர மாட்டாங்க, ಕೇಳಿದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಿಲ್ಲ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? வேலை காரணம் இல்ல, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಅಲ್ಲಿರುವಂತ ಕೆಲಸಗಾರನಲ್ಲ, நேரம் இல்லங்கிறதும் காரணம் இல்ல, ಸಮಯವಿಲ್ಲವೆಂಬುದು ಕಾರಣ ಅಲ್ಲ. ಫ್ರೆಂಡ್ಸ್ பேசுறதுக்கு நேரம் இருக்கு, ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇದೆ,
ಸಿನಿಮಾ பார்க்க டிவி பார்க்க நேரம் இருக்கு, ಸಿನಿಮಾ ನೋಡೋದಕ್ಕೆ, ಸೀರಿಯಲ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಟೈಮ್ ಇದೆ, நியூஸ் பார்க்க நேரம் இருக்கு, ವಾರ್ತೆಗಳು ನೋಡೋದಕ್ಕೆ ಟೈಮ್ ಇದೆ, பேப்பர் படிக்க நேரம் இருக்கு, ಪೇಪರ್ ಓದೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇದೆ. பாரு போன்ல அது என்னது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ಇವತ್ತು ಯಾವುದೇ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ நேரம் ಇಲ್ಲ. ಅದು ಕರ್ತನಿಗೆ ಮಾತ್ರ ಸಮಯ. ಇದೆல்லாம் ಕಾರಣ என்ன தெரியுமா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಒಂದೇ அவர் மேல உனக்கு அன்பு இல்ல, ಆತನ ಮೇಲೆ ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. அவர் மேல இருந்த உன்னுடைய அன்பு குறைஞ்சு போச்சு. ಆತನ ಮೇಲೆ ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿಯು ಕಡಿಮೆ. வாழ்க்கையில முதல் இடத்துல அவரை வைக்காம எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிற. ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡದೆ ಆತನನ್ನು ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள வேண்டும். ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ಕಳಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆதியில் கொண்டிருந்த அன்பை இந்த நாளிலே நீ திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿರುಗಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು, ಆತನ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವ ಆ ಸ್ಥಿತಿಗೆ ನೀನು ಬರಬೇಕು. இரண்டாவது இடத்துலலாம் உட்கார மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ನಾನು ಎರಡನೇ ಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, கொடுத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் நான் உட்காருவேன், ரெண்டாவது சீட்ல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ನೀನು ಕೊಡುವುದಾದರೆ, ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡುವುದಾದರೆ ನಾನು ಆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ, ನೀನು ಎರಡನೇ ಸ್ಥಾನ ಕೊಡುವುದಾದರೆ ನಾನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಈ ಭೂಪರ ಲೋಕಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவரை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? ಆತನನ್ನ ನೀನೆಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? உன் பாய் ஃப்ரெண்டு எங்க இருக்கிறான்? ನಿನ್ನ ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கிறான்? ನಿಮ್ಮ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? தூக்கி போடு மூலையில, ಬದಿಗಿಡು. அவங்கள வச்சிருக்கிற இடத்துல கர்த்தரை வை. ಅವರನ್ನು ಇಟ್ಟ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನ ಇಡು. காலையில எழுந்து ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು எந்த மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியும் ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ಹೋಗಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ கர்த்தரிடத்துல பேசு. ಕರ್ತನ ಬಳಿ ಮಾತಾಡು. காலையில எழுந்து ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು உலகத்துல என்ன நடக்குதுன்னு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு முந்தி உன் கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறார்னு அவருடைய வேதத்தை வாசி. ಲೋಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾರ್ತಾ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು ಓದುಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿನ್ನ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆ ಏನನ್ನ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆಂಬುದನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ತೆಗೆದು முதலிடம் கொடுக்கப்பட வேண்டியவைகளுக்கு முதலிடத்தை கொடு. ನೀನು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಬೇಕಾದಂತವುಗಳಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡು. அதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் மீதுள்ள அன்பிலே நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮೇಲಿದ್ದ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. உன் சகோதர சகோதரிகள் மேலுள்ள அன்பிலே நீ குறைவுபட்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಕೊರತೆ ಇದೆ. உன்னுடைய ஊழியர்கள் மேலுள்ள அன்பிலே நீ குறைவுபட்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಸೇವಕರುಗಳ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. சகோதர சகோதரிகளை, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, கிறிஸ்துவின் அன்போடு நேசிக்கிறீங்களா? ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறீங்களா? ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಘನವನ್ನು ನಾವು ஒருவேளை சகோதர அன்பை இழந்து போனவர்களாய் இருந்தால் இந்த காலவெளியிலே நீங்கள் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೀವು ಕಳಕೊಂಡಿರುವುದಾದರೆ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆதிகால பக்தர்கள் பாடினாங்க, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம் மனம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். இன்னைக்கு ஏன் உன்னுடைய உடன் சகோதர சகோதரிகளை உன்னால உண்மையான அன்பில்
அன்பினால நேசிக்க முடியல தெரியுமா? ಯಾಕೆ ಇವತ್ತು ನಿನ್ನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? அந்த சகோதர சகோதரிகளை தந்த கர்த்தர் மேல உள்ள அன்பை நீ இழந்ததுனால அவர் தந்தவர்கள் மேலேயும் உனக்கு இன்னைக்கு அன்பு இல்ல. ಆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆ ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ನಿನಗೆ ಇಲ್ಲದಿರುವಾಗ சபை விசுவாசிகள் ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாய் கனம் பண்ணுகிறீங்களா? ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನ ನೀವು ಘನಪಡಿಸಿ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? கனம் பண்ணுவதற்கு ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை நிறைவேற்றுவீங்களா? ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ತ್ವರಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು நீ குறை உள்ளவனாய் இருக்கிறாய், அதிலே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ನೀನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊರತೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಿ, ಅವೆಲ್ಲವನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் உனக்கு அன்பு இல்லை. ನಶಿಸಿ ಹೋಗುವ ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. உன் கண்ணு முன்னால நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை வேடிக்கை பார்க்கிறாய், உனக்கு எந்த வேதனையுமே இல்லை. ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಎದುರಿನಲ್ಲೇ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡಿ ನಗುತ್ತಿದೆಯೇ ಹೊರತು ಅವರನ್ನು ಕುರಿತಾದ ವೇದನೆ ನಿನ್ನೊಳಗಿಲ್ಲವಲ್ಲ. ஆத்ம பாரத்தை இழந்து போய் நிற்கிறாய். ಆತ್ಮ ಭಾರವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಿ. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கரிசனையை, ஆத்ம பாரத்தை, தரிசனத்தை நீ இழந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் உன்மேல் குற்றம் சாட்டுகிறார். ನರಕವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತಹ ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನ ಅವರನ್ನು ತಡೆ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿ ರಕ್ಷಣೆಗೆ ನಡೆಸಬೇಕೆಂಬ ದರ್ಶನವಿಲ್ಲದವರಾಗಿ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ, ಭಾರವಿಲ್ಲದವರಾಗಿ ನೀವು ಇರುವಾಗ ಕರ್ತನು ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. காலத்துல உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னு உபவாசம் பண்ண, முழங்கால்ல நின்ன, கண்ணீர் சிந்தின. ஆனா இன்னைக்கு முழங்காலும் இல்லை, ஜெபமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ನೀನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ರಕ್ಷಣೆಗೆ ಬರಬೇಕೆಂಬ ಹಂಬಲದಿಂದ ಮೊಣಕಾಲೂರಿದೆ, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನಿಟ್ಟೆ, ನಿನ್ನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, ಉಪವಾಸ ಇಲ್ಲ, ಮೊಣಕಾಲಿಲ್ಲ. உன் சிநேகிதர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக நீ அங்கலாய்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு உன் இருதயம் கற்பாறையை போல காணப்படுகிறது என்று கர்த்தர் மனம் துக்கப்படுகிறார். ನಿನ್ನ ಗೆಳೆಯನು, ನಿನ್ನ ಗೆಳತಿ ಅವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಹಂಬಲದಿಂದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಅವರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬ ಹಂಬಲ ನಿನ್ನೊಳಗಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಕಲ್ಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே என்று பக்தன் பாடுகிறார். ಹಿಂಡಿನೊಳಗೆ ಸೇರಿಸಲ್ಪಡದಂತ ಆತ್ಮಗಳು ಸಾವಿರಾರು ಇವೆ. ಅವುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಾರವುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡೋಣ ಬನ್ನಿ ಸಭೆಯವರೇ ಎಂಬುದಾಗಿ ಭಕ್ತರು ಹಾಡಿದ್ರು. தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவான் பாட்டு பாடுற, ஆனா நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறது இல்ல. ಸೇವಕರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಗೆಲ್ಲೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀಯ ಹೊರತು ಒಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಹಾಕಲ್ಲ. மணிப்பூர்ல லட்சமான கிறிஸ்தவர்கள் அழித்து நொறுக்கப்படுகிறார்கள், வீடுகள் தீக்கிரை அடுக்கப்படுகின்றன. சுமார் 269 ஆலயங்களை சாம்பலாக்கிட்டாங்க. ஆனா உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ನೋಡಿ, ಮಣಿಪುರ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಆತ್ಮಗಳನ್ನ ಅವರು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ 269 ಸಭೆಗಳು ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿವೆ, ಅನೇಕ ಮನೆಗಳು ಸುಟ್ಟು ಭಸ್ಮವಾಗಿವೆ. ಆದ್ರೆ ನೀನಾದರೂ ಏನು ಚಿಂತೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ಕೂತಿದ್ದೆ. இதே கர்நாடகாவில சமீப காலங்கள்ல கடந்த வருடத்துல எத்தனை போதகர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் வீடுகளை இழந்தார்கள், சபைகளை இழந்தார்கள். நீ அவர்கள் மேல் கரிசனை கொண்டு கண்ணீர் ಸಿಂದಿನಾಯೋ? ಇದೇ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಸಮೀಪ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಳೆದ ವರ್ಷದಂದು ಅನೇಕ ದೇವ ಸಭೆಗೆ ಸಭಾ ಪಾಲಕರುಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, ಮನೆಗಳು ಕಳಕೊಂಡವರಾಗಿ, ಸಭೆಗಳನ್ನು ಕಳಕೊಂಡವರಾಗಿ ಅವಮಾನಿಸಲ್ಪಟ್ಟರು. ಅಂತವರಿಗಾಗಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದುಃಖವು ದುಗುಡವು ಇದೆಯೋ? நான் சுருக்கமா சொல்றேன், ಕ್ಲುಪ್ತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? ಇದಕ್ಕೆಲ್ಲ ஆண்டவர் மேல அன்பை இழந்துட்டோம். ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ಇದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕಳಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆண்டவர் மேல் உள்ள
அன்பை இழந்ததுனால, ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ಇದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳಕೊಂಡರಿಂದ, உடன் சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் பெற்றார் உற்றார் உறவினர் மேல் உள்ள அன்பை இழந்துட்டோம். ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವ ನಮ್ಮ ಸಂಗಡಿಗರು, ನಮ್ಮ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರು, ಅವರ ಮೇಲಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳಕೊಂಡಿದ್ದೇವೆ. தேவன் மேல் அன்பு இல்லாததுனால தேவன் தந்த ஊழியரை நேசிப்பதில்லை, தேவன் தந்த திருச்சபையாகிய குடும்பத்தை நேசிப்பதில்லை. ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ದೇವರ ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ, ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ, ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. தேவன் மேல் அன்பு இல்லாததுனால வயல் நிலங்களை நோக்கி பாருங்கள், அவைகள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது என்கிற ஆண்டவருடைய ஆத்தும பாரத்தையும் நீ இழந்து போய் நிற்கிறாய். ಕರ್ತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಕಣ್ಣೆತ್ತಿ ಹೊಲಗಳನ್ನು ನೋಡಿದರೆ ಆ ಫಸಲು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಆ ಸುಗ್ಗಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಾರವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾವು தாவீது திருப்பி கொண்டது போல ஆண்டவருடைய அன்பிற்குள்ளே திரும்பி வாருங்கள். ದಾವೀದನು ತಿರುಗಿ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದದ್ದೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡ ಹಾಗೆ ಆ ಮೊದಲಿನ ಪ್ರೀತಿಗೆ ತಿರುಗಿ ಬನ್ನಿರಿ. நீங்க திருப்பி கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? ನೀವು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಪ್ರೀತಿ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ நீ இழந்து போன பரிசுத்தம், ನೀನು ಕಳೆದುಕೊಂಡಂತಹ ಪವಿತ್ರತೆ. you have lost your holiness. ನೀನು ನಿನ್ನ ಪವಿತ್ರತ್ವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಿ. வசனங்களை வாசிக்க நேரம் இல்ல, தாவீதை பாருங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ ಸಮಯ ಇಲ್ಲ. ದಾವೀದನನ್ನು ನೋಡಿ. கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன், ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಾನುಸಾರವಾದ ಮನುಷ್ಯನು. ஆனா ஒரே ஒரு நாள் மாடியில் அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது குளித்துக் கொண்டிருந்த உரியாவின் மனைவியை பார்த்து இச்சித்து தன் பரிசுத்தத்தை இழந்து போனான். ಆದ್ರೆ ಆತನ ಒಂದೇ ಒಂದು ದಿನದಂದು ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ತನ್ನ ಅರಮನೆಯ ಮೇಲುಪ್ಪರಿಗೆಯಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಉರಿಯ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಆಕೆ ನೋಡಿ ಆಕೆ ಜೊತೆ ಪಾಪ ಮಾಡಿದನು. அவனுடைய மகன் சாலமோனை பாருங்க. ಅವನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನನ್ನು ನೋಡಿ. விதத்திலும் கர்த்தர் அவனை உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருந்தார். ಎಲ್ಲಾ ವಿಧಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಸೊಲೊಮೋನನನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿದನು. விரும்பின ஒன்றையும் கர்த்தர் அவனுக்கு தராம இருக்கல. ಆತನು ಬಯಸಿದಂತವುಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಕೂಡ ಕೊಡದೆ ದೇವರು ಸುಮ್ಮನಿರಲಿಲ್ಲ. ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? ಆದ್ರೆ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? விக்கிரகங்களை வணங்குகிற அந்நிய நாட்டு பெண்கள் மேல் தன் இருதயத்தை சாய்த்தான். ಆತನ ಮೂರ್ತಿ ಪೂಜಕರಾಗಿದ್ದ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಆತನು ಮೋಹಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. 1600 போனான். அவ்வளவு மனைவிகள் மறுமனையாட்டிகள் வச்சிருந்தான். ನೋಡಿ, 600ಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟಂತಹ ಪತ್ನಿಯರೊಡನೆ ಉಪಪತ್ನಿಯರೊಡನೆ ಇದ್ದನು. பாருங்க, பரிசுத்தத்தை இழந்துட்டான். ಅವನು ಪವಿತ್ರತ್ವವನ್ನು ಕಳಕೊಂಡ. தேவன் பரிசுத்தர். ದೇವರು ಪರಿಶುದ್ಧ. அவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಾಗ நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ನೀವುಗಳು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ನಡವಳಿಕೆಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ಪವಿತ್ರತೆ ಇಲ್ಲದೆ ಒಬ್ಬರು ಕೂಡ ದೇವರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உன் சிந்தனையில பரிசுத்தம் இருக்கா? ನಿನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆಯಾ? உன் பேச்சில பரிசுத்தம் இருக்கா? ನಿನ್ನ ಮಾತುಗಾರಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆಯಾ? பார்வையில பரிசுத்தம் இருக்கா? ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆಯಾ? இருதயத்தின் ஆழத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகள் பரிசுத்தமானவைகள் தானா? ನಿನ್ನ ಹೃದಯದ ಅಂತರ್ಯದೊಳಗೆ ಓಡುತ್ತಿರುವಂತಹ ಆಲೋಚನೆಗಳು ಪವಿತ್ರವಾಗಿವೆಯಾ? ஒருவேளை பரிசுத்தத்தை நீ இழந்து போயிருந்தால் இன்றைக்கு நீ அதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ ಈ ಹೊತ್ತು ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಕರ್ತನ பாயிண்டா திருப்பி திருப்பி கேட்கிற. முதல்ல எதை இழந்துட்டோம்னு சொல்றார் ஆண்டவர்? ಮೊದಲು ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ. ಎರಡನೇದು பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧತೆ. ಮೂರನೇದು தேவ பலனை நீ இழந்து விட்டாய் என்று கர்த்தர் உன்மேல் குறை உள்ளவராய் இருக்கிறார். ದೇವರ ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. அதையும் வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். ಅದನ್ನು ಓದದಿರಿ, ನಾನೇ ಹೇಳ್ತೇನೆ. சிம்சோனை பாருங்க. ಸಂಸೋನನನ್ನು ನೋಡಿ. நசரேய விரதம் பெற்றவன், ನಜರೇನೆಂಬ ವ್ರತವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡವನು, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. அபிஷேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நதி போல ஓடிக்கொண்டிருந்தது. ದೇವರ ಅಭಿಷೇಕ ಆತನ ನಡುನೆತ್ತಿಯಿಂದ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ಪ್ರವಾಹದಂತೆ ಹರಿಯುತ್ತಿತ್ತು. ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 எதிரிகளை
ಅವನ್. ಒಂದು ಕತ್ತೆಯ ದವಡೆ ಎಲುಬಿನಿಂದ 1000 ಮಂದಿ ಶತ್ರುಗಳನ್ನ ಮುಗ್ಗರಿಸಿ ಬೀಳಿಸಿದವನು. பாருங்க எங்க பெலன் அப்படின்ற வார்த்தைக்கு உலகத்துல உதாரணமா யாரதான் சொல்றாங்க? ನೋಡಿ, ಬಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ? சிம்சோன், ಸಂಸೋನನು. ஆனா அங்க அவனுடைய வரலாற்றை பார்க்கிறோம். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅವನ ವೃತ್ತಾಂತ, தேவனுடைய வழிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகினான். ದೇವರ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ತಪ್ಪಿ ಹೋದ. தெளிலாளின் மனதிலே விழுந்தான். ಆತನ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀಯರ ಮೋಹಕ್ಕೆ ಬಿದ್ದನು. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவனை மயக்கி ಇವನುடைய ಬೆಲನನುடைய ರಹಸ್ಯத்தை தெரிந்து கொண்டாள். ಆಕೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಆತನನ್ನು ಮೈ ಮರೆಯುವಂತೆ ಮಾಡಿ ಆತನ ಬಲವು ಯಾವುದರಲ್ಲಿದೆ அந்த ரகசியத்தை தன்னுடைய மக்களுக்கு அவள் சொன்னாள். ಆ ರಹಸ್ಯವನ್ನು ಆಕೆ ತನ್ನ ಜನರೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡಳು. தெளிலாளின் மடியிலே அவன் நித்திரை பண்ணுகிற பொழுது எதிரிகள் வந்து அவன் தலைமயிரை சிரைத்ததினாலே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லமை அவனை விட்டு விலகி போயிற்று. ದೆಳಿಲಾ ಎಂಬ ಸ್ತ್ರೀಯ ಮಡಿಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರದೇವ ಮಕ್ಕಳ ಆಕೆಯ ಜನರುಗಳು ಬಂದಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ತಲೆಯನ್ನು ಕ್ಷೌರ ಮಾಡಿದರು. ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಕಳಕೊಂಡನು, ದೇವ ದರ್ಶನ ಕಳಕೊಂಡನು, ದೇವರ ಬಲವನ್ನು ಕಳಕೊಂಡನು. இந்த கால வேளையில் நீ சபைக்குள்ளதான் இருக்கிற. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಭೆ தவறாம சபைக்கு வர்ற, ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ತಪ್ಪದೆ ದೇವರ நிலைமை என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನು ಗೊತ್ತಾ? எந்த பலனும் கிடையாது, ನಿನಗೆ ಯಾವ ಬಲವೂ ಇಲ್ಲ, எந்த வல்லமையும் இல்ல, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಶಕ್ತಿ. தேவனுடைய ಅಭಿಷೇಕத்தை இழந்து போன நிலைமையில நீங்க உட்கார்ந்து இருக்கிற. ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳಕೊಂಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಿ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? உலக ಸ್ನೇಹம் தேவனுக்கு விரோதமான பகை, ಲೋಕ ಸ್ನೇಹ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ವೈರ, காதல், களியாட்டுக்கள் என்கிற காரியங்கள் கர்த்தருடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் உன்னை விட்டு எடுத்து போடும். ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ದುಂದೌತನಗಳಿಂದ ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನಿಂದ ಕಿತ್ತೊಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. தேவனுடைய பலனை, அபிஷேகத்தை, வல்லமையை இழந்து போயிருந்தால் இந்த காலவெளியிலே தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நீ அதை திருப்பி கொள்ள வேண்டும் என்று சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ, ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ನೀವು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ಮೋಶೆ ಬಗ್ಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, அவன் பூமியில் எங்கும் சாந்த குணமுள்ளவன். ಆತನೇ ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಸಾತ್ವಿಕನು. ஆனா அந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பொறுமையை இழந்து போனான். ಆದ್ರೆ ಆ ಮೋಶೆಯ ಬಗ್ಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. கன்மலையை பார்த்து பேச சொன்னார், பொறுமை இழந்ததினாலே கன்மலையை அடித்து விட்டான். ಆತನು ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಲಾಗಿ ಆತನು ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಳೆಕೊಂಡು ಆತನು ಕೋಲಿಂದ ಒಡೆದನು. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? கானானுக்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ಅದರ ಫಲವೇನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯರೇ? ನೀನು ಕಾನಾನಿಗೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು. மோசேயை போல உன் பொறுமை என்கிற ஆவியின் கனியை நீ இழந்து போயிருக்கிறாயா? ಇವತ್ತು ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಮೋಶೆಯ ಹಾಗೆ ತಾಳ್ಮೆ ಎಂಬ ಆತ್ಮ ದೇವರು ನೀಡುವ ಫಲವನ್ನು ಕಳಕೊಂಡಿದ್ದೀಯಾ? நேற்று ராத்திரி கர்த்தர் பேசினது போல கர்த்தர் தந்த தாளந்துகளை நீ எங்கேயாவது ஒளித்து மறைத்து இழந்து போயிருக்கிறாயோ? ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ದಿನದಂದು ಸ್ವಾಮಿ ಮಾತನಾಡಿದ ಹಾಗೆ ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ತಲಾಂತುಗಳನ್ನ ಎಲ್ಲಾದರೂ ಬಚ್ಚಿಟ್ಟು ಅಡಗಿಸಿಟ್ಟು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಮರೆತು ಹೋಗಿದೆಯೋ? நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பேனே ஒழிய உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு பயந்து போய் மறுதலித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಸಾಯಬೇಕಾದ ಹಂಗಿನವರಾಗಿದ್ದಾಗ್ಯೂ ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆ ನಾನು ಸಾಯ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಪೇತ್ರನು ಆತನು ಹೆದರಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದನೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. கர்த்தருக்கான வைராக்கியத்தை இழந்து போயிருக்கிறாயா? ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾದ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಕಳಕೊಂಡಿದ್ದೀಯೋ? கண்ணீர் சிந்த உன் கண்கள்ல கண்ணீர் இல்லையா? ನೀನು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಕಣ್ಣೀರು. ಯೇಸು ಯೆರೂಸಲೇಮೈ பார்த்து கண்ணீர் விட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟನು. நீ இந்த பெங்களூரை பார்த்து கண்ணீர் விடுறியா? ನೀನು ಇವತ್ತು ಈ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ನೋಡಿ ಕಣ್ಣೀರು ಇಡ್ತಿದೀಯಾ? இல்ல கண்ணீரை இழந்து போய்
போயிட்டியா? ಅಥವಾ ಕಣ್ಣೀರನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿದೀಯಾ? எரேமியா சொல்றான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்குமே என்கிறான். ಯೆರೆಮೀಯನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಕಣ್ಣೀರಿನ ಬುಗ್ಗೆಯಾಗಿ ನನ್ನ ತಲೆಯು ಜಲಮಯವಾಗಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ. சொந்த குடும்பத்தார், உன் அருகில் வசிக்கிறவர்கள், உன் உற்றார், உன் உறவினர், உன் சொந்தம், உன் பந்தம், நீ வேலை செய்கிற இடம், உன் கூட படிக்கிற மக்களுக்காக கண்ணீர் சிந்துகிற அனுபவம் இருக்கிறதா, அல்லது அதை நீ இழந்து போயிருக்கிறாயா? ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮನೆಯವರು, ನಿನ್ನ ಸಮೀಪಸ್ಥರು, ನಿನ್ನ ಸಮೀಪ ಬಂಧುಗಳು, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರು, ನಿನ್ನ ಸಹೋದ್ಯೋಗಿಗಳು, ಅವರಿಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದೀಯಾ? ಅದು ಕಣ್ಣೀರು ಕಳ್ಕೊಂಡಿದೀಯಾ? முன்பெல்லாம் கர்த்தருடைய காரியங்கள் என்றால் உதார குணமாய் நீ கொடுப்பாய், உதாரத்துவமாய் செலவிடுவாய். இன்றைக்கு நீ அதை செய்கிறாயா? ಒಂದಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸೇವೆ, ದೇವರ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವಿಶಾಲವಾದ ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಕೊಡುತ್ತಿದ್ದೆ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕರ್ತನ ಕೆಲಸಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೈಗಳು ಮುಂದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? கடந்த காலத்தை போல நீ உபவாசிக்கிறாயா? ಇವತ್ತು ಮೊದಲಿನ ದಿನಮಾನಗಳ ಹಾಗೆ ಇವತ್ತು ಉಪವಾಸವಿದೆ. கடந்த காலங்களை போல நீ ஜெபிக்கிறாயா? ಮೊದಲಿನ ದಿನಗಳ ಹಾಗೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ? கடந்த காலங்களை போல வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிறாயா? ಆ ಮೊದಲಿನ ದಿನಗಳ ಹಾಗೆ ಇವತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಧ್ಯಾನ இழந்து போயிருக்கிறாயா? ಅಥವಾ ಅವುಗಳನ್ನು ಕಳಕೊಂಡಿದೀಯಾ? இழந்து போன தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். ಕಳಕೊಂಡ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು, You have lost my presence. ನೀನು ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಳಕೊಂಡಿದ್ದೆ. உன்னோடு நடந்து வர முடியாதபடி அருவருப்பானவைகளை நீ செய்கிறாய். நான் உன்னோடு இல்லை என்று ஆண்டவர் வருந்துகிறார். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬಾರದಂತೆ ನೀನು ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಳಕೊಂಡಿದ್ದಿ, ಅದರಿಂದಲೇ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நீ தேவ பிரசன்னத்தை உணர்கிறாயா? ಈ ಹೊತ್ತು ನೀನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಗ್ರಹಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? கன்னியாகுமரியில ஒரு பெரிய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. ನಾನು பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி இன்று காலை கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு நான் சொன்னேன். ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಮಾತನಾಡುವಂತೆ ಕರ್ತನ ಬಳಿ ನಾನು ಮಾತನಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. பெரிய சபை, ದೊಡ್ಡ ಸಭೆ. சோ ஆராதனை முடிந்து வீட்டுல சாப்பிட உட்கார்ந்துருக்கிறோம். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೂತಿದ್ದೆ. அந்த போதகருடைய ஒரு மகள், வாலிப பொண்ணு என்கிட்ட வந்து, அங்கிள் நான் ஒன்னு கேட்பேன், உங்க பேர் சத்யராஜ், அதனால நீங்க சத்தியத்தை மாத்திரம் சொல்லணும் அப்படின்னா. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಬೋಧಕರ ಒಂದು ಮಗಳು ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾಳೆ, ಅಂಕಲ್ ನಾನೊಂದನ್ನು ಕೇಳ್ಬೇಕು ಅಂದ್ಕೊಳ್ತಿದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸತ್ಯರಾಜ್ ಅಲ್ವಾ, ನೀವು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ಲು. என்னம்மா கேளு அப்படின்னு. ಏನಮ್ಮ ಕೇಳು ಅಂತ. பிரசங்கத்துல நீங்க சொன்னீங்களே, ನೀವು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ, உங்களோடு பேசும்படி கர்த்தர் இன்றைக்கு காலையில என் கூட பேசினார்னு சொன்னீங்களே, அது உண்மையா அங்கிள் அப்படின்னா. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವಂತೆ ಸ್ವಾಮಿಯ ಜೊತೆ ನಾನು ಕೇಳಿದೆ, ಮಾತಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಅದು ನಿಜವಾ ಅಂಕಲ್ ಅಂತ ಕೇಳಿದೆ. நிஜமாவே ஆண்டவர் உங்க கூட பேசினார் அங்கிள்? ನಿಜವಾಗ್ಲೂ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ರ ಅಂಕಲ್? கேட்கறது யார் தெரியுமாங்க? ಕೇಳೋದು ಯಾರು ಗೊತ್ತಾ? கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு திருச்சபையினுடைய போதகருடைய மகன். ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಲ್ಲಿರುವಂತಹ ಅತಿ ದೊಡ್ಡದಾದ ಸಭೆಯ ಒಬ್ಬ ಸಭಾಪಾಲಕರ ಮಗಳು ಬಂದು ಕೇಳ್ತಿದ್ದಾಳೆ. கேள்வி எதை காட்டுது தெரியுமா? ಆ ಪ್ರಶ್ನೆ ಏನ್ ತೋರಿಸ್ತಿದೆ ಗೊತ್ತಾ? தேவன் இன்றைக்கெல்லாம் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ಇವತ್ತು ದೇವರಿಲ್ಲ, ದೇವರು ಯಾರ ಜೊತೆ ಮಾತಾಡಲ್ಲ. தேவனுடைய குரலை கேட்கிற பழக்கத்தை பெற்றோர் கற்று தரவில்லை. ಆ ಮಗಳಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವ ಅಭ್ಯಾಸವನ್ನು சகோதரிகளே, ಸಹೋದರಿ, இந்த காலவெளியில் இங்க இருக்கிற நீங்க யாராவது இது கர்த்தர்லாம் பேசல, பாஸ்டர் மனசுல வச்சு பேசுறாருன்னு சொல்ற ಪರಿದಾಪ ನೆಲೆಮೆಯಲ್ಲಿ இருக்கிறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರೇದವ ಮಕ್ಕಳು ಈ ಮಾತುಗಳನ್ನ ದೇವರು ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ, ಸಭಾಪಾಲಕರೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆಂಬ ಆ ಒಂದು ಮಾತುಗಾರಿಕೆಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಾ? இங்கிருந்து பாஸ்டர் ஏதாவது பேசினா, ಇಲ್ಲಿಂದ ಪಾಸ್ಟರ್ ಏನಾದ್ರೂ ಮಾತಾಡಿದ್ರೆ நீ என்ன சொல்லுவ தெரியுமா? ನೀವು ನಾವ್ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? இருதயத்துல குத்தப்பட்டுவ, ಹೃದಯದಲ್ಲಿ ಅಲಗು ನೆಟ್ಟಂತ ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்லுவ. ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ தெரியுமா? ಆದ್ರೆ ಇವತ್ತು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ? பாஸ்டர் என்னதான் குத்தி குத்தி பேசுறாருன்னு சொல்ற. ಪಾಸ್ಟರ್ ಇವತ್ತು ನನ್ನನ್ನೇ ಚುಚ್ಚಿ ಚುಚ್ಚಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய குரலை கேட்கிற அந்த ஞானத்தை நீ இழந்து போய்விட்டாய். ಕರ್ತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತಹ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳಕೊಂಡಿದೆ. அதை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ಆ ಸ್ವಭಾವವನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அன்பானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இப்படி நான் அடிக்கிட்டே போகலாம்.
ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಹೇಳ್ಬೋದು. இழந்து போனவைகளுக்கு ஒரு பட்டியல் நீயே போடு. ಕಳೆದುಕೊಂಡ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ನೀನೇ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡು. அன்பை இழந்து போனாய், ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, பரிசுத்தத்தை இழந்து போனாய், ಪವಿತ್ರತ್ವವನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் உள்ள அன்பை இழந்து போனாய், ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಪ್ರೀತಿ, தேவ பலனை இழந்து போனாய், ದೇವರ ಬಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, மோசையை போல பொறுமையை இழந்து போனாய், ಮೋಶೆಯ ಹಾಗೆ ಇದ್ದ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, தாளந்துகளை இழந்து போனாய், ತಲಾಂತುಗಳನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, பேதுருவை போல கர்த்தருக்கான வைராக்கியத்தை இழந்து போனாய், ಪೇತ್ರನ ಹಾಗೆ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಇದ್ದ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೆ, அழிகிற ஜனங்களுக்காக நீ சிந்துகிற கண்ணீரை இழந்து போனாய், ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಜನರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸುರಿಸುವ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೆ, உன்னுடைய தாராள குணம் உதார குணத்தை நீ இழந்து போனாய், ನಿನ್ನ ಧಾರಾಳವಾದ ಗುಣವನ್ನ ಔದಾರ್ಯದ ಮನಸ್ಸನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, உபவாசத்தை இழந்து போனாய், ಉಪವಾಸವನ್ನು ஜெபத்தை ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, இழந்து போனாய், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು வேத ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, வாசிப்பை இழந்து போனாய், ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು தேவ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, பிரசன்னத்தை இழந்து போனாய், ದೇವ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, தேவன் பேசுவதை கேட்கும் தன்மையை நீ இழந்து போனாய். ದೇವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕೇಳುವ ಸ್ವಭಾವವನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯ. நான் பிரசங்கத்தை முடிக்க போறேன், ನಾನು ಪ್ರಸಂಗವನ್ನು ஆனா ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ தேவன் பேசுவதை முடிக்க மாட்டார். ಆದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. மனுஷன் வாட்சிக்கு கட்பட்டவன், ಮನುಷ್ಯನ ವಾಚಿಗೆ ಕಟ್ಟುಪಟ್ಟವನು. கர்த்தர் நீ மனம் திரும்ப வரைக்கும் விடாமல் பேசிக்கொண்டே இருப்பார். ಆದ್ರೆ ಕರ್ತನು ನೀನು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡುವವರೆಗೂ ದೇವರ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುವನು. நீ மனம் திரும்ப வரைக்கும் கர்த்தர் தன் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார். ನೀನು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡುವವರೆಗೂ ದೇವರು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 55வது ஆண்டு விழாவில் ಈ 55ನೇ ವರ್ಷದ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்யலாமா? ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, உம்மேல் உள்ள அன்பை, ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದ ಪ್ರೀತಿ, நீ தந்த பரிசுத்தத்தை, ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧತೆ, சகோதர அன்பை, ಸಹೋದರ ಪ್ರೀತಿ, அழியும் ஆத்துமாக்களுக்கான கரிசனையை, ನಶಿಸಿ ಹೋಗುವ ಆತ್ಮಗಳ ಕುರಿತಾದ ಭಾರ, என்னென்னலாம் நீங்க பேசுனீங்களோ ಇನ್ನು ಏನೇನೆಲ್ಲ ನೀವು அவைகளை எல்லாம் ಅವೆಲ್ಲವುಗಳನ್ನು ஒன்று விடாமல் ಒಂದನ್ನು தாவீது திருப்பிக் கொண்டது போல ದಾವೀದನು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಂಡ நான் இன்று திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ನಾನು ತಿರುಗಿ ಪಡೆಯಲು அப்படி ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. சொல்ல யாராவது இருக்கிறீங்களா? ಆ ರೀತಿ ಹೇಳುವ ಯಾರು அப்படி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வர இங்க யாராவது இருக்கிறீங்களா? ಅಂತ ಅರ್ಪಣೆಯೊಳಗೆ ஆண்டவரே, நான் இழந்த அனைத்தையும் ஒட்டுமொத்தமாய் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ನಾನು ಕಳಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ಪಡೆಯಲು ಬಯಸುತ್ತೇನೆ. எல்லாரும் எழுந்து இருக்கலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் நீங்க ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் செய்த பின்பு ஆராதனையின் மற்ற பகுதிக்கு நாம் போறோம். ನೀವೊಂದು ಸಮರ್ಪಣೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ எழுந்து சீக்கிரம் எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಬೇಗ ஆத்திரமா அவசரமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்பை எனக்கு தாரும், ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿ ಕೊಡು, உம்முடைய பரிசுத்தத்தை தாரும், ನನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಕೊಡು, சகோதர அன்பை தாரும், ಸಹೋದರ ಪ್ರೀತಿಯನ್ನು ஒரு ಕೊಡು, மனதை தாரும், ಒಮ್ಮನಸ್ಸು ಕೊಡು, கண்ணீரை தாரும், ಕಣ್ಣೀರನ್ನು ಕೊಡು, ஆத்ம தரிசனத்தை தாரும், ಆತ್ಮಗಳ ದರ್ಶನ ಕೊಡು, உபவாசத்தை தாரும், ಉಪವಾಸವನ್ನು ಕೊಡು, ஜெப தியானத்தை தாரும், ಪ್ರಾರ್ಥನಾ ಧ್ಯಾನ ಕೊಡು, தாராள மனதை தாரும், ಧಾರಾಳವಾದ ಮನಸ್ಸನ್ನು ಕೊಡು, உனக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற கிருபையை தாரும். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುವ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು. கரங்களை உயர்த்துவீங்களா? ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತುತ್ತೀರಾ? ஒரே ஒரு செகண்ட் 2 கரங்களையும் உயர்த்தி ಒಂದೇ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ, தாவீது கதறது போல நானும் கதறுகிறேன். ದಾನಿಯೇಲನು ಪ್ರಲಾಪಿಸಿದ ಹಾಗೆ ನಾನು இழந்து போன ಪ್ರಲಾಪಿಸುತ್ತೇನೆ. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. ಕಳೆಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ஒன்றும் குறைவுபடாமல் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. ನಾನು ಒಂದನ್ನು ಬಿಡದ ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ. வாயை திறந்து ஜெபிப்பீங்களா? ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. வாயை திறங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆಯಿರಿ. தாவீதின் அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரೇ. ಆತ್ಮಿಕ ಅನುಭವ ನಮಗೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ.